சரி, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லுங்க. கடவுள் சொல்ற காரியங்களுக்கு கீழ்ப்படினா சரி. ஆபிரகாம் வந்து கடவுள் சொன்ன காரியங்களுக்கு கீழ்ப்படிந்தார். ஆனால் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார். விசுவாசத்தின் தகப்பன் என்றும் அழைக்கப்பட்டார். பிற்காலத்தில் இந்த கானான் தேசத்தையும் சுதந்திரிச்சு கொண்டார் அவருடைய சந்ததி. அப்புறம் மேசியா வருவதற்கும் அவருடைய கீழ்ப்படிவு கட்டளைக்கு கீழ்ப்படிவு ஒரு காரணம். அந்த இந்த பகுதியெல்லாம் சொல்கிற அந்த வசனத்து வாசிங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்து மனோடு கூட போனான். ஆபிரகாம் கர்த்தர் நீங்கள் சொன்னபடி கர்த்தர் வந்து சொன்னபடியே ஆபிரகாம் வந்து புறப்பட்டு போகின்றார். அதாவது புறப்பட்டு போகின்ற பொழுது இருக்கிற இடத்த விட்டுட்டு தெரியாத இடத்துக்கு போகணும். கண்ணுக்கு முன்னால் இருக்கிற காரியங்களை விட்டுட்டு காணாத இடத்துக்கு வந்து போவதற்காக வந்து அழைக்கப்பட்டிருக்கிறார். எனவே இப்படி வந்து வர இடத்துக்கு போகிறோம் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி எல்லாம் கலங்காதபடி கர்த்தர் எனக்கு இதை செய்தார் என்று நாம் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது அங்கே ஆசீர்வாதம் வரும். அநேக மக்கள் நாம் இதனுடைய திருத்திற்கு கீழ்ப்படுவதில்லை. நம்முடைய வேற வழியை தெரிந்து கொண்டு ஆசீர்வாதங்களை என்று சொல்கிறோம். எனவே இந்த நாள் முதல் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை அதாவது கருணை சத்துவதற்கு கீழ்ப்படிந்து இந்த காரியங்கள் செய்கின்ற பொழுது அது ஆரம்பத்தில் அது கஷ்டமாக இருந்தாலும் கூட முடிவில் அது வந்து அபரிதமான ஆசீர்வாதமாக இருக்கும். கிருபை நேரங்களை பாதுகாத்தாலே ஆபிரகாம் சுவாமி உங்களுக்கு கீழ்ப்படிந்தது போல நாங்களும் கூட ஆண்டவரே சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே சுவாமி உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் பின்பற்றி உண்மையாக நாங்கள் சுவாமி வழிநடத்தப்பட்ட மக்களாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் கர்த்தாவே. விசேஷமாகவே கீழ்ப்படிதல் எங்களுக்கு நீங்கள் தாங்க கர்த்தாவே. கண்டு விசுவாசித்ததை விட காணாமல் விசுவாசிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆபிரகாம் நீங்கள் அழைத்த பொழுது ஆண்டவரே சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே உங்களுக்கு பின்னால் சென்றதை போன்று ஆண்டவரே நாங்கள் கூட செல்ல எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு கற்றுத்தாரும்.